உண்மைதான்பா. 9 கல்யாணம். ஆமா உனக்கு நான் கோவம் தேவை. 9 இருக்க போறாங்க. நீ 9 சொன்ன. உனக்கே ராசம். சரி உனக்கே ராசம். நீ யாருங்க? 9 கூட தேவை. நீ 9 ஆவப்பா. பேசி போவாதடா. சரி போ. மாப்பிள்ளை சாரா பாம்பு தாயே அவனுக்கு அடிக்கிற மாதிரி அடி இருக்கு தெரியுமா தெரியாதா? தேவை யாரு வீட்டுல தேவைக்கு யாரு? தேவைக்குன்றது வந்து எங்க வீட்டுக்கு யார் தெரியல சபை தேடி வந்தவன் யார்? நகரம் என்ன? நான் எப்பேர் பட்டவன்? என் வீரம் என்ன? வீரம் என்ன? கை வலிக்குதுடா. எப்படி என்றால் சபை தேடி வந்தவன் அசுர குலத்தில் உதித்தவன். சம்மாரிக்காத சூத்து எனக்கு அசுர குலத்தில் உதித்தவன். வருதுடா அடி போறடா. சேர்ல உட்கார்ந்துக்கறானே இது வந்தா எது வந்தா அவன் கூப்பிட்டா நீ வருவியா? அந்த வருவியா மகாராஜா? யாரு கூப்பிட்டாலும் வரும் மகாராஜா. யாரு கூப்பிட்டாலும் வருவா? யாரு கூப்பிட்டாலும் யாருடா? உன் வச்சு கையில் பேசுறேன். இங்க வந்து அசுர குலத்தில் உதித்தவன் என்னோட வம்சமாகப்பட்டது சூராதி சூரகுலம். என்ன அடிக்காத சோராதி சோழன் நீ. ஆமா அவ்வளவுதான் ஊத்துறா. சரி ஏதோ ஒண்ணு விடு. என்னுடைய வீரம் என்ன? வீரம் என்ன தெரியாமல் நீ பேசுகிறாய். இல்ல அடக்கொடக்கமா இருப்பேன். எப்படி அடக்கொடக்கமா? இன்னைக்கு நான் ரொம்ப அடக்கொடக்கமா இருக்கிறா. ரொம்ப நான் எனக்குமே அப்படிதான் கேட்டு எல்லாம் மரம் பொண்ணு மீஞ்சூர் சொல்லிட்டா காப்பு கையை கட்டத்துல அடக்கொடக்கமா ஆயிட்டான். ஆமா 17 நாள் நல்லா இருப்பான். 18 நாள் தெரிஞ்சிடும். அப்புறமா அப்புறம் வீரம் என்ன? வீரம் என்ன கேப்ப? இல்ல சொல்ல மாட்டேன். அப்படி அசுர குலத்தில் உதித்தவன் என்னுடைய நாடகப்பட்டது பட்டப்பாறை நாடு. என் நிலத்தில் அகட விகடமான வாய்வாட்சி ஆடினால் அடிதான்
அப்படி அசுர குலத்தில் விதித்தவன் என் நாடாகப்பட்டது வட்டப்பாறை நாடு என்னுடைய வீரம் என்ன தீரம் என்ன திருமணத்துக்கு சொல்லா தெரியும் என்னை போலி ஊடாக அப்படி என்னுடைய நாடாகப்பட்டது வட்டப்பாறை நாடு வட்டைப்பாறை நாடு. ஆமா, இந்த நாட்டை சீரும் சிறப்பும் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் நாங்கள் 2 பேர் மட்டுமே. எப்படி என்றால் இந்த உலகத்தில் அதிபலம் படைத்தவர்கள் யாரும் பார்க்கலாம். அதிபலம் படைத்தவர்கள். ஆமா, छोटा भीम सही शुद्ध ये बताओ ஒரு ரெட் சாப்பிட்டா छोटा भीम சின்ன சத்து. ஆமா அது யார நான் கேள்விப்பட்டது இல்லையா? छोटा भीम महाराजा छोटा भीम டேய் யாரா அவன் छोटा भीम? அவன் வந்து என்னுடைய நாடாகப்பட்டது வட்டப்பாறை நாடு. அவங்க நாடு வந்து கோலாப்பூர். டேய் நீ வேற எதையும் சொல்லடா. கோலாப்பூர்ல தகறாங்க छोटा भीम குண்டு காலியா கோலு போலு சுக்கி ஜக்கா. டேய் நீ சொல்றத பார்த்தா ஏதோ புது காரியத்தை மகாராஜ் எல்லாம் தகறாங்களா? சரி போகட்டும். ஆனால் இந்த உலகத்தில் அதிபலம் படித்தவர்கள் 7 பேர். தம்பி அம்மா எப்ப மாமா வருவ? ஐயோ நல்லா இருக்கு நல்லா அப்படி இந்த உலகத்தில் அதிபலம் படித்தவர்கள் இடும்பா சூரன் பக்கா சூரன் கீச்சகன் சராசந்திரன் மணிமாலன் பீமன் துரியோதனன் இப்பேற்பட்டவர்கள் தான் இந்த உலகத்திலே அதிபலம் படித்தவர்கள் 7 பேர். இவர்களை தவிர்த்து வேறு யாரும் இல்லை என்று இந்த பாமர மக்கள் கூட்டம் நம்பிக்கொண்டிருக்கிறது. எப்படி என்றால் இந்த உலகத்தில் கடவுள் யார்? படைப்பவன் யார்? கொடுப்பவன் யார்? காப்பவன் யார்? யார்? எப்படி அப்படியா? ஆமா, அப்படி ஒரு உறவு இருக்கிறதா மகாராஜா? ஒரு மனிதனாக பிறக்க வேண்டும் என்றால் தாயும் தன்னை சேர்ந்தால் தான் ஒரு மனிதனாக பிறக்க முடியும். அது உன்னை போல் மானிட பிறவி.
என்னுடைய பிரிவியம் அசுர குலத்தில் உதித்த தெய்வ பிறவிடம். ஓய். அசுர குலத்தில் உதித்து அவர் உள்ள நிறைய அசுர போட்டுக்கிறாரு. குலத்தில் உதித்து தெய்வ பிறவியால் வாழக்கூடியவன் என்னுடைய பெயர் முருகாசுர. முருகாசுர ஏய் அப்படி இந்த உலகத்தில் அதிபலம் படித்தவள் 7 பேர். ஆமா, ஆனால் 7 பேர் கிடையாது. இந்த உலகத்தில் அதிபலம் படித்தவர் 2 பேர் மட்டுமே. காப்பவன் நானே, கொடுப்பவன் நானே, அழிக்கக்கூடியவனும் நானே. எப்படி என்றால் இந்த வட்டப்பாறை ஆட்சி செய்யக்கூடியவன் என்னுடைய பெயர் முருகாசுரன். அதே முருகாசுரன். முருகாசுரன். அப்படி நான் ஒருவர் மட்டும் கிடையாது. எப்படி என்றால் திசை 4. இந்த 4 திசையிலும் 2 திசையாக என்னுடைய தம்பியாக விளங்கக்கூடிய முண்டாசுரன் ஆட்சி செய்கிறான். மீதம் இருக்கக்கூடிய 2 திசை அண்ணனாக விளங்கக்கூடிய முருகாசுரன் ஆட்சி செய்கிறேன். அப்படி இந்த உலகத்தில் நாங்களே கடவுள், நாங்களே கடவுள். அப்படி இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் நாங்கள் 2 பேர் மட்டும். எப்படி என்றால் அதிபலம் படித்தவன் என் தம்பி. நீ எழக்கூடிய அம்பாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, வந்த திசையில திருப்பி அனுப்பக்கூடிய சக்தி படைத்தவன் என்னுடைய தம்பி. நான் எப்படி தெரியுமா? எப்படி? ஒரே ஒரு அடிதான், அது மேல அவன் இருக்கவே மாட்டான். ஒரே லட்சம் பாரியா அப்படி இந்த உலகத்தில் பலம் படித்தவர் நானே கடவுள். கடவுள் என் தம்பியை தெய்வம். அப்படி நாட்டை ஆட்சி செய்து வருகிறோம். மற்ற விளக்கம் சொல்லுங்க.